மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரையில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி அணிந்து வந்து சர்வதேச இளையோர் ஹாக்கி போட்டியின் வெளிநாட்டு வீரர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பத்திரப்பதிவு மற்றும் பரிவர்த்தனை அமைச்சர் அண்ணன் பி மூர்த்தி அண்ணன் இப்பொழுது கொடியசைத்து ஜல்லிக்கட்டை துவக்கி வைப்பார்கள். Get ready, my dear ladies and gentlemen, to watch this proud moment of Jallikattu. Here's the first bull to give you all a wonderful goosebumps, and let's welcome the first bull of this event. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் விவரங்களை வழங்கலாம். கலை, கலாச்சாரம், திருவிழா, விளையாட்டு, வீரன் சொரிந்த ஜல்லிக்கட்டு போட்டி இப்படியாக பேர் போன மதுரையிலே சர்வதேச அளவிலான இளையோருக்கான ஹாக்கி போட்டி கடந்த 28ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருவது அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாக ஆகி தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது சிறப்பு ஜல்லிக்கட்டு. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டின் போது பார்த்தோமேனால் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இப்படியாக நடைபெற்று வந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தற்போது தமிழக அரசு சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டியாக கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கமாக இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய கீழக்கரை மைதானத்தில் சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 105 காளைகளும் 50 மாடுபிடி வீரர்களும் அந்த வாடிவாசலை விட்டு சீறி வரக்கூடிய காளைகளை பிடிக்கக்கூடிய காட்சிகளை வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த இளையோர் ஹாக்கி போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய வீரர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மற்றும் அந்த விழா அமைப்பாளர்கள் என அனைவருமே கண்டு ரசித்த வண்ணம் உள்ளார்கள். பார்வோற்றும் பரிசாற்றும் உடைய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி, தமிழர்களுடைய வீரத்தின் அடையாளமான இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே சீறி வரும் காளைகளை கண்டு அவர்கள் வியப்படைந்ததோடு மட்டுமல்லாது தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த அரங்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜல்லிக்கட்டு குறித்ததான குறும் புகைப்படம் மற்றும் ஜல்லிக்கட்டு குறித்ததான அரங்கங்கள், அங்கு வைத்திருக்கக்கூடிய கல்வெட்டு குறித்ததான அனைத்தையும் அவர்கள் வியந்து பார்த்ததோடு மட்டுமல்லாது தங்களது கைபேசிகளிலே புகைப்படம் எடுத்தவாறும் இருக்கிறார்கள். பொதுவாக பொங்கல் அன்று நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டியாக நடைபெற்று வரக்கூடிய வேளையிலே மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு காளையர்களும் ஒருபுறம் உற்சாகம் இருந்து வந்தாலும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளையர் உரிமையாளர்கள் வந்தவர்கள் கேலரியில் அமர்வதற்கு பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்பட்டாலும் அவர்கள் திறந்தவெளி அரங்கத்தில் இருந்தவாறு தங்களுடைய காளைகள் வெளியில வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறார்கள். வரலாற்றில் முத்திரை பதிக்கும் வண்ணமாக டிசம்பர் மாதம் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் முதல் முறையாக வெளிநாட்டினவர் காணக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருப்பது ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மத்தியில் மகிழ்ச்சியும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.